நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் கணக்கு நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு அதிமுக, திமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் நடப்பது என்ன, அந்த கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கணக்குகளை என்னெல்லாம் செய்கிறார்கள் உள்ளிட்ட பல விஷயங்களை இன்றைய தினம் நாம் பேச இருக்கின்றோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் 2 நாட்கள் என இந்த தேர்தல் கணக்கு நிகழ்ச்சி மூலமாக அன்றாடம் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள், தலைவர்களுடைய அந்த பேட்டிகள், அதற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள், அவர்கள் பேசுவதனுடைய அந்த காரணம் என்ன, பின்னணி விளக்கம், இது போன்ற பல விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக விவாதித்து பல உண்மைகளை மக்களுக்கு தெரிவித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் தேர்தல் கணக்கு நிகழ்ச்சி தொடங்குகின்றது. நம்முடைய அரங்கத்திற்கு மூத்த செய்தியாளர் பாரி கார்த்திக் வந்திருக்கின்றார். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அண்ணா வணக்கம். நேற்று திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு மாதிரியான ஒரு பெரிய பேரணி ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் நடத்தி காட்டினார். மதச்சார்பின்மை வலுப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார். இப்போ இந்த மாநாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பல விஷயங்கள் பேசினார் திருமாவளவன் அவர்கள். சாதாரணமாக கொஞ்ச நேரம் பேசினாலே நிறைய அரசியல் பேசுவார். நேற்று ரொம்ப நேரம் பேசினார். அதில் நிறைய அரசியல் இருந்தது. தேசிய அரசியலிருந்து உள்ளூர் அரசியல் வரைக்கும் பல விஷயங்களை பேசினார். குறிப்பாக விஜயை போட்டு கொஞ்சம் பொழந்தாருன்னு நினைக்கிறேன். நடிகர்கள் பின்னாடி போகாதீங்கடா அப்படின்னு சொல்லி சொன்னார். தம்பிகளுக்கு ஒரு அட்வைஸ் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு சிஎம் ஆகிறது டார்கெட் கிடையாது. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, பிரதமர் பதவின்னு சொல்லியிருக்காரு. பிரதமர் பதவி தான் உச்சபட்ச பதவி, அதை நோக்கி நாம் பயணிப்போம் அப்படிங்கிறாரு. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? நேற்று பேசின பேச்சில் இருந்த முக்கியமான அரசியல் அம்சங்கள் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நேற்று திருமாவளவன் பேசும் பொழுது இதோட முக்கியமான விஷயம் சொல்கிறேன். அதாவது இல்லாத நீலக்கடல் போல், திருச்சியில் இல்லாத கடல் மாதிரி நீலக்கடல் போல் அந்த பேரணி இருந்துச்சு, பிரம்மாண்டமாக இருந்ததுங்கிறது எல்லாருமே வியந்து பார்த்த ஒரு விஷயம். கண்டிப்பாக பணம் இல்லாமல் சில கட்சிகளால் கூட்டம் கூட்ட முடியும்னா அது விடுதலை சிறுத்தைகளுக்கும் சாத்தியம். பணம் இல்லாமல் அவர்கள் எளிதாக கூட்டம் கூட்டிடணும். ஒரு சிறிய கூட்டம்னாலும் ஒரு 50,000 பேரை திரட்டக்கூடிய சக்தி திருமாவளவனுக்கு எளிதாக இருக்குது. அதாவது மாநாட்டுக்கு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வர வேண்டிய தேவை விசிகா மாதிரியான கட்சிகளுக்கு கிடையாது. சொன்னாவே வந்துடுவாங்க. அந்தளவுக்கு தான் நான் பார்த்துட்ருக்கோம். அந்தளவுக்கு அந்த பேரணி ரொம்ப வெற்றிகரமாக திருச்சியை மையப்படுத்தி பிரம்மாண்ட பேரணியாக அது போணுச்சு. 2.5 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போனது. பேரணி முடிவில் திருமாவளவன் ஒரு சில விஷயங்கள் பேசினார். எப்போதும் அதிகாரத்தை நோக்கி தான் நம்மளோட பயணம் அப்படின்னு சொல்கிறார் திருமாவளவன். கூட்டணி குறித்த நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னாரு. ஏன்னா ஏற்கனவே ஒரு திமுக கூட்டணி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2026 திமுகவோட தான் நான் பயணிக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த கருத்தை நம்ம மாற்று கருத்தில். ஆனால் இடங்கள் குறித்து நமக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறது நம்ம ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன் இந்த கேள்வி வைக்கிறாரு அப்படின்னு. இடங்கள் குறித்து தனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னா அப்போ இடங்கள் குறித்து ஏற்கனவே பேசிட்டாரா, இல்லை திமுக கொடுக்கக்கூடிய இடங்களில் போதும், எத்தனை இடங்கள் கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்குவோம் அப்படிங்கிற மனதில் இருக்காரா, அது பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இன்னொரு விஷயமும் பேசினார். எல்லா கதவுகளையும் நீங்கள் அடைச்சே வச்சுருக்கீங்க அப்படின்னு சிலர் கேள்வி கேட்குறதா சொல்கிறாங்க. எல்லா கதவுகளையும் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நிறைய கட்சிகள் அவர் கூட்டணி கூப்பிட்றாங்க, ஆனால் இருந்தபோதும் எல்லா கதவுகளையும் நீங்கள் அடைச்சே வச்சுருக்கீங்க அப்படின்னு. நமக்கு இங்கே ஒரு விஷயம் புரியல. ஆட்சி அதிகாரம்தான் மக்களுக்கான தீர்வு அப்படின்னு பேசிய திருமாவளவன் சாதாரண அரசியல் இருக்கக்கூடிய அதிகாரத்திலிருந்து ஒரு அலுவலராக இருந்தால் கூட இருக்கிற அதிகாரம் வரைக்கும் அதுவும் உனக்கு ஒரு அதிகாரம் தான் அப்படின்னு பேசிய திருமாவளவன் எத்தனை இடங்கள் குறித்து என் கவலை இல்லை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு ஆச்சரியத்து. இல்லை, ஒரு அரசியல் கட்சிங்கிறது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்க? நாளைக்கு ஆட்சிக்கு வரணும், அதிகாரத்துக்கு வரணும், நம்மளை நம்பி வந்த ஜனத்துக்கும் மக்களுக்கும் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். இதுதான் எல்லா அரசியல் கட்சியும் ஆரம்பிக்கிறதுக்கான அடிப்படை. அப்போ நம்ம அதிகாரத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ நீங்கள் இவர் சொல்கிறது சற்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன பொருள்? ஆச்சரியமாக இருக்குது. இன்னொரு விஷயம், அவர் என்ன சொல்ல, என்ன நேரத்தில் என்ன முடிவெடுக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் இடங்கள் குறித்து எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது அவருக்கு கவலை இருக்கோ இல்லையோ கட்சிக்காரங்களுக்கு கவலை வந்துடும். கண்டிப்பாக. என்னடா அது தலைவரே அப்படி பேசுகிறாரு, இடங்கள் குறித்து நமக்கு எந்த கவலையுமே இல்லை அப்படிங்கிறாரு. திமுகவினருக்கு சந்தோஷமாக இருக்கும், திருமாவளவன் தன் கூட்டணியை உறுதிப்படுத்துகிறார், இடங்கள் குறித்து நமக்கு கவலை இல்லைங்கிறாரு. ஏன்னா இன்னொரு விஷயம் நீ பொருத்தி பார்க்கணும். ஒரு பக்கம் சண்முகம் இடங்கள் அதிகமாக கேட்டு பெறுவோம் அப்படின்னு சொல்கிறேன். திருமாவளவன் இடங்கள் குறித்து எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு திமுக கூட்டணியில் இருக்க இந்த கட்சிகளுக்கு மத்தியில் ஒரு சில பேச்சுவார்த்தை உருவாக்கலாம், உருவாக்கலாம். 2 கேள்வி இருக்கு. வெளியில் அப்படி சும்மா சொல்லி உள்ள போகும்போது பெருசாக ப்ரெஷர் போடுவாரா, இல்லை அவர் சொல்கிறது உண்மையிலே அதான் உண்மையா?
6 கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை கூடுதலாக 1 கொடுத்தாலும் ஓகே அப்படின்ற மனநிலை தான் இருக்காரா? அது காரணம் ஏதாவது இருக்கா? ஏன் அப்படிலாம் இல்லை ராஜேஷ், சும்மா பேசுறத தவிர அப்படின்னா செயல்பாட்டுக்கு அப்படி இருக்கவே முடியாது. இருக்க முடியாது. அப்படிலாம் இல்லை. சொல்றாரு இடங்கள் கொடுத்து எனக்கு கவலை இல்லைங்கிறாரு. இடங்கள் கொடுத்து கவலை இல்லைன்னா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போகாம இருப்பாரா? அவர் சொல்லணும்ல, எனக்கு இடங்கள் கொடுத்து பேச்சுவார்த்தை கவலை இல்லை அப்படின்னா நீங்களே இடத்தை தீர்மானிச்சு எந்தெந்த இடங்கள் நீங்களே சொல்லிடுங்க, நான் வந்து கையெழுத்து போடுறதுக்கு மட்டும் வரேன்னு தீர்மானம் சொல்லுவாரா? அதை உறுதிப்படுத்துவாரா? மாட்டார். குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி தலைமையிலான பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு திமுக சார்பில் அமைப்பாங்க. அந்த கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தைக்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் 3-4 தடவையாவது வருவாங்க. நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல வந்துட்டு போவாங்க, உள்ள ஒன்றுமே நடந்திருக்காது, திருப்தியாக முடிஞ்சு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடியும்னு சொல்லிட்டு வருவாங்க. 2ஆம் கட்டைக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, பேச்சுவார்த்தை திருப்தியாக முடிஞ்சு 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, பேச்சுவார்த்தை திருப்தியாக நடந்துச்சும்பாங்க. அப்போ திருப்தியாக நடந்துச்சுன்னா அன்றைக்கி முதல் கட்டத்திலேயே முடிச்சுட்டு போயிட வேண்டியதானே? புரியுது இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ திருமாவளவர்கள் சொல்கிறதும், நான் எனக்கு வந்து இடங்கள் கொடுத்த கவலை இல்லை அப்படின்னாருனா, இடங்கள் கொடுத்த கவலை இல்லைன்னா இனி வந்து திமுக எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கையெழுத்து போடுவாங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்கன்னா அப்போ மட்டும் தான் போவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதே திருமாவளவன் இடங்கள் கொடுத்து ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடந்தப்ப அறிவாலயத்திலேருந்து காலில் செருப்புலாம் கூட இல்லாமல் தேனாம்பேட்டை வரைக்கும் நடந்து போனது தெரியுமா உங்களுக்கு? நடந்து போனார், ஒருத்தர் கோபமாக நடந்து போனார், வெளில சொல்லிக்காம வேகமாக நடந்து போனார். ஸோ என்ன சொல்கிறேன்னா, இது ஏன் இந்த பேச்சு அப்படிங்கிறது மாதிரி ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு என்ன ஒரு அழுத்தம்னா அவருக்கு திருமாவளவன் அவர்கள் திமுக கூட தான் கூட்டணி போறாரு. இல்லை, நான் எனக்கு இதில் என்ன அழுத்தம்னா அழுத்தத்தின் வெளிப்பாடாக தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்? அதாவது என்ன அழுத்தம்னா திமுக கூட தான் கூட்டணி போகிறாரு. திமுகவிட்ட வந்து ஏற்கனவே ஒரு சொல்லிட்டாரு, நான் கொள்கை அடிப்படையான அந்த கூட்டணியை தான் வந்து உறுதி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை பற்றி என்கிட்ட கேட்காதீங்கிறார். ஏன்னா அதையே கேட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க, விடுங்கப்பா கொஞ்சம் ஃப்ரீயா, அது ஓயாமல் எனக்கு அதே கேட்காதீங்க. அப்போ இந்த கூட கேட்பீங்கன்னா அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் இடங்கள் கொடுத்து எனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் அதே சமயம் இடங்கள் கொடுத்து திரும்ப கவலை இருக்கிறது. கட்சியில் நிறைய நான் விசாரித்த வரைக்கும் இந்த தடவை கூடுதலாக இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிகள் வந்து திருமாவளவன் அந்த கட்சியில் வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. குறைஞ்சபட்சம் அவர் கூட இருக்கிற முக்கியமான ஆட்களுக்கு மட்டுமே சீட்டை வாங்கி கொடுத்தா கூட ஒரு 15 சீட்டாவது இருந்தால் தான் அவர் கூட இப்போ வன்னியரசு மாதிரி ஆட்கள் இருக்காங்க, அதே மாதிரி சிந்தனை செல்வன் மாதிரி ஆட்கள் இருக்காங்க, SS பாலாஜி இருக்காங்க, இன்னும் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு எம்எல்ஏ ஆன இவங்க பேருங்களை மட்டும் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கும் சீட்டு பெற்று தர வேண்டிய ஒரு தேவை ஒரு தலைவனாக அவருக்கு இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம கூட பயணிச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் கூட சொல்கிறார் ராஜேஷ், அதாவது 35 வருஷமாக நான் கட்சி வச்சு நடத்துகிறேன், 10 வருஷம் தேர்தல் பாதை வந்து பயணிக்கல, 25 வருஷமாக நான் தேர்தல் பாதையை எடுத்துகிட்டு இருக்கேன். தேர்தல் பாதையை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே இங்கே பிரதிநிதித்துவம் வேணும் தான். அப்படி பிரதிநிதித்துவமே வேணாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு எப்படி திரும்ப சொல்லலாம்? அப்போது அந்த அளவுக்கு அவர் வந்து வெளியிலேருந்து அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறாரு. அதோட ரிப்ளைவாக தான் பார்க்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் அவர் பேசுகிறப்ப சொன்னார், விஜய் பற்றி பேசினார் விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு இதை சொல்லுங்கள், முதலமைச்சர் ஆகிறதுல எனக்கு ஆசை இல்லையோ அந்த மாதிரி தான் சொன்னார். ஆமாம், பிரதமரை நோக்கி தான் பயணிக்கணும் அப்படின்னாரு. அது ஏன் அப்படி சொன்னார்? அது எனக்கு சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் துணை முதலமைச்சர் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு முதலமைச்சர் கூட என்னோட கனவு இல்லை. அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிகபட்ச அதிகாரம் பிரதமரை நோக்கி, பிரதமராக வந்து ஒரு விளிம்பு நிலை மக்களோ அது பூர்வீக குடி மக்களோ யாரோ ஒருத்தர் வரணும் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. எனவே வந்து அதை நோக்கி தான் எங்களோட பயணம் இருக்குது அப்படிங்கிறார். அது வந்து அவரோட தனிப்பட்ட விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். ஆனால் இவ்வளவு நாட்களாக திருமாவளவன் பேசியதற்கு எதிராக இது இருக்குங்கிறது தான் உண்மை. அவர் பேசுறதுக்கு எதிராக அவர் பேசுறதுக்கு எதிராகவே அவர் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏற்கனவே நிறைய மேடைகள் என்ன பேசியிருக்காருன்னா, அதிகாரத்தை குத்தி நிறைய பேசியிருக்காரு. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர் அதிகாரம் என்ன, எம்பிக்களோட அதிகாரம் என்ன, அதிகாரத்தை நோக்கி தான் நம்மளோட அரசியலுங்கிறாரு. சாதாரணமாக அரசு ஊழியராக இருக்கிறது கூட ஒரு அதிகாரம் தாங்கிறாரு. ஏற்கனவே அவர் பேசுனது தான், வெளியிலேருந்து இல்லை, அவர் பேசுனதுக்கு எதிராகவே அவரோட இந்த பேச்சுவார்த்தை இருக்குங்கிறது. நேரடியாக பிரதமர் இப்போ முதலமைச்சராவது விருப்பம் இல்லை, துணை முதலமைச்சராக விருப்பம் இல்லை, ஏன்னா திமுகவை காயப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால அப்படி குறைச்சி பேசுகிறாங்க. இல்லை, இது கூட என்ன சொல்றது, ஸ்ட்ரெஸ்ஸின் வெளிப்பாடாக தான் நினைக்கிறேன். இது கூட ஒரு அழுத்தத்தின் வெளிப்பாடாக தான் இந்த பேச்சு பேசுகிறாருன்ற மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு பக்கம் கட்சியினர், இன்னொரு பக்கம் சுற்றி இருக்க வர விமர்சனங்கள், இதில் எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறாருன்னா, இப்படி எனக்கு விருப்பமே இல்லை, அதை பற்றி எனக்கு ப்ரெஷர் போடாதீங்க அப்படிங்கிறாரு. ஆனால் இன்னொரு விஷயம், திருமாவளவனுக்கு முதலமைச்சராகக்கூடிய எல்லா தகுதியும் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கட்சியினர் பேசினாங்க, வெளிப்படையாக நான் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அதையும் பார்த்துருக்கோம். அதையும் திருமாவளவன் ஆமோதிக்கிறார். எல்லா தகுதியுமே திருமாவளவனுக்கு இருக்குங்கிறத அவங்க கட்சியினரும் பேசினாங்க. ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் எனக்கு எந்த விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு அழுத்தத்தின் வெளிப்பாடாக மட்டும் தான் இருக்கும்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக அவர் வந்து எந்த நடிகர்களுக்கு பின்னாடியும் விடுதலை சிறுத்தைகள் போக மாட்டாங்க அப்படின்னாங்க. அவர் உண்மையாக சொன்னதுக்கு என்ன காரணம் இருக்கும் தெரியுமா? அதை சொல்லுங்க. என்ன காரணம்? கூட இன்னொரு லைனை சேர்த்து சொன்னார், எஸ்சி இளைஞர்கள் வந்து அந்த நடிகர் பின்னாடி போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க, அப்படிலாம் போயிடாதீங்க அப்படின்னு அவர் சேர்த்து சொன்னார். அப்போ அதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இளைஞர்கள் ரொம்ப அதிகம். அப்போ தன் பக்கம் இருக்கக்கூடிய இளைஞர்கள்
இந்த திரை கவர்ச்சி மூலமாக நாயகன்ற அந்த கவர்ச்சி மூலமாக விஜயை நோக்கி போயிடுவாங்களோ அப்படின்னு அவர் யோசிக்கிறாரோன்றது தோணுது எனக்கு. மாநாட்டில் முதல் விஜய் நடத்திய மாநாடு, விழுப்புரம் மாநாடு, விக்கிரவாண்டி மாநாடு, அதில் வந்து கொள்கை தலைவர்களை தொடர்ச்சியாக அறிவித்துட்டே வர்றார். அதில் அம்பேத்கர் பேர் சொன்னதுக்கப்புறம் பெரிய அலை போல ஒரு சத்தம் கிடைச்சு. தன்னோட கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ஒருத்தராக சொல்கிறப்ப ஒரு அம்பேத்கர் சொன்னப்போ ஒரு மிகப்பெரிய அலை போல அந்த சத்தம் இருந்தது. மற்ற தலைவர்களுக்கு சொன்னதை விட அதிகமாக வந்து அம்பேத்கர் இருந்தது. அப்போவே வந்து எல்லாராலும் நம்ம இருந்தோம், அங்கே ஸ்பாட்லேயே இருந்தோம். அப்போவே நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. கண்டிப்பாக. ஸோ அது வந்து திருமாவளவனுக்கு ஒரு நெருடலை ஏற்படுத்தியிருக்கலாம், நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா நிறைய இளைஞர்களை வந்து விடுதலை சிறுத்தைகள் கைவசம் வச்சுருக்க சூழலில் விஜய் மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிக்கிறப்ப பின்னாடி போயிடுவாங்களோ உங்களோட நெருடல் திருமாவளவன் கண்டிப்பாக இருக்கலாம், ஒன்றும் தவறும் இருந்திருக்கலாம். அதோட வெளிப்பாடு தான் அது. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வட மாவட்டங்களில் தான். விஜயும் தென் மாவட்டங்களை காட்டிலும் வட மாவட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ விஜயோடைய ஓட் பேங்க் இது இளைஞர்கள் தான். யார் 18 வயசுலேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் அவருடைய ஓட் பேங்காக இருக்கிறாங்க. அப்போ இயல்பாகவே அந்த பயம் வந்து விடுதலை சிறுத்தை மாதிரி கட்சிகளுக்கு வர்றது இயல்பு. தாராளமாக. இன்னொரு விஷயம் பார்த்து வரீங்க ராஜேஷ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய 98% மாவட்ட செயலாளர்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் இருப்பாங்க. 2%, 3% வேண்டுமானால் வேறு வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலே அதிக மாவட்ட செயலாளர்கள் பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்தவங்கிறது தாவேக்கால தான் இருக்காங்க. ஓ அப்படிங்களா? ஓ இது பயங்கரமான அனாலிசிஸாக இருக்கு. நிறைய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து விஜய் வந்து யாரை குறிவைக்கிறார் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது. அதோட வெளிப்பாடு தான். இப்போ விஜய் மாதிரி ஆட்கள் கூட கேஸ்ட் பார்த்து மாவட்ட செயலாளர் போடுவான்னு நினைக்கிறீங்க? தாராளமா. இங்கே அரசியலே அப்படிதான். இவர் இப்போ தான் புதுசாக வராரு. ஒரு நடிகர் தனக்கு யார் ரசிகர் மன்றதம் வச்சு நடத்துனாங்களோ அவங்களுக்கு தானே பதவி கொடுத்துருப்பாரு. இங்கே யார் இந்த கம்யூனிட்டி, யார் அந்த கம்யூனிட்டி பார்த்தா கொடுத்துருப்பாரு விஜய். விஜய் யார் என்ன கம்யூனிட்டி அப்படின்னு கொடுக்காமையா எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த பகுதிகளில் யார் பெரும்பான்மையாக இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஓ ஓகே. அப்படி பார்க்காமையா அப்படி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக பின்பற்றி தான் அவரும் கொடுத்துருக்காரு. பின்னாடி பேக்ரவுண்டில் நிறைய மெக்கானிசம் நடந்திருக்கும்ன்றீங்க இப்போ. ஆமாம். அதனால வந்து நான் பார்த்த வரைக்கும் பட்டியல் சமூக மாவட்ட செயலர்கள் தாவேக்காவில் அதிகமாக இருக்காங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் கூட திருமாவளவனுடைய இந்த வெளிப்பாடுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம்.